பாம்பு கடிச்சதே தெரியல. கடைசி நேரத்துல பேசின வார்த்தை. அப்பா மரணம் பற்றி ரம்யா பாண்டியன். ஒரே ஒரு மொட்டை மாடி ஃபோட்டோ ஷூட் நடத்தி, ஓவர் நைட்ல பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவங்க தான் நடிகை ரம்யா பாண்டியன். ஃபோட்டோ ஷூட் மூலமா கூட ஒருத்தரால இவ்ளோ பெரிய பிரபலமா மாற முடியும் அப்படிங்கிறத திரையுலகத்துல நிரூபிச்சு காட்டுனவங்க தான் இவங்க. எப்பவுமே இணையத்துல ஆக்டிவா இருக்கக்கூடிய ரம்யா பாண்டியன், இப்போ தன்னோட அப்பா பத்தியும், அவரோட எதிர்பாராத மரணம் பத்தியும் மனம் திறந்து பேசி, ஒட்டுமொத்த ரசிகர்களையும் உருக வச்சிருக்காங்க. டம்மி டப்பாசு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமான ரம்யா பாண்டியன், அந்த படத்த தொடர்ந்து ஜோக்கர், ஆண் தேவதை அப்படின்னு பல படங்கள்ல தன்னோட எதார்த்தமான நடிப்ப வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு திரையுலகத்துல மிகப்பெரிய திருப்பு முனையையும், அடையாளத்தையும் கொடுத்தது அந்த மொட்டை மாடி ஃபோட்டோ ஷூட் தான். அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு பின்னாடி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நடிகையா மாறுனாங்க ரம்யா பாண்டியன். அத தொடர்ந்து சின்ன திரையில பல நிகழ்ச்சிகள்ல வலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய ரம்யா பாண்டியன், இப்போ அருள்வான் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஜூலை 17ஆம் தேதி வெளியாகி கலவையான விமர்சனங்கள பெற்று வருது. அருள்வான் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்கள பகிர்ந்துகிட்டாங்க ரம்யா பாண்டியன். அப்போ தன்னோட அப்பாவோட மரணம் பத்தி ரொம்பவுமே இறுக்கமான குரல்ல பேசியிருக்காங்க. என்னோட அப்பா பாம்பு கடிச்சதால தான் இறந்து போனாரு. ஆனா பாம்பு கடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியல. என்னோட அம்மா தான் அவரு கால்ல ஏதோ தழும்பு இருக்குது, பாம்பு கடிச்சிருக்கலாம் அப்படின்னு அவர ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அப்பாவுக்கு என் மேல பாசம், நான் சொன்னா தான் அப்பா கேட்பாரு. ஆனா அது பாம்பு கடி அப்படின்னு தெரியாம போயிட்டதால, அதுக்குள்ள விஷம் ஏறி அவரோட கிட்னி, ஹார்ட், மூளை அப்படின்னு உடல் உறுப்புகள் எல்லாமே அடுத்தடுத்து செயலிழந்துருச்சு. அவரோட மூளை செயலிழப்புக்கு முன்னாடி கூட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருந்த அப்பா என்ன பத்தி தான் ரொம்பவுமே பொறுமையா அங்க இருந்து டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அன்னைக்கு தான் என்னோட அப்பாவும் நானும் கடைசியா பேசிக்கிட்டோம். அதுக்கு அடுத்த நாளே நினைவு முழுவதையும் இழந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி நினைவே வராம அப்படியே அப்பாவும் இறந்துட்டாரு அப்படின்னு ரம்யா பாண்டியன் தன்னோட அப்பாவோட கடைசி நிமிடங்கள நினைவு கூர்ந்து பேசியிருக்காங்க.